ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்த எங்கள் ஆள் திடீர்னு ஒரு வீடியோவை காமிச்சு இது மாதிரி செஞ்சு கொடுன்னு சொன்னார். அதை பார்த்தா பிரெட் ஜாமுன் செஞ்சுட்டு இருந்தாங்க. நோ வே, எனக்கு குலோப் ஜாமுனே ஒழுங்காக செய்ய தெரியாது, இதில் இது வேறுன்னு நீங்கள் வேணால் எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொன்னேன். டக்குன்னு நான் செய்கிறேன்னு ரெடி ஆகிட்டார். எப்படி செஞ்சோம்? சொதப்பல் பிரெட் ஜாமுன்னு பார்க்கலாமா? ஒரு பேக்கெட் பிரெட் எடுத்து கார்னர்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டர் பீஸை மட்டும் 4-5 கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதோட 1/2 கப் மில்க் ஊற்றி சாஃப்டாக பிசைஞ்சு ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி பால்ஸாக உருட்டி வச்சு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துக்கலாம். இந்த கேப்பில் சுகர் சிரப் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணி கொதிக்க விட்டு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே 4 ஏலக்காய் தட்டி சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜாமுன்ஸை பொரித்து எடுக்க தேவையான ஆயில் ஊற்றி சூடான பிறகு இந்த ஜாமுன் பால்ஸ் எடுத்து அதுக்குள்ளே போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இங்கே தான் ட்விஸ்ட்டு. இதுவரையும் கரெக்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்படி ஆகிட்டு ஏனே தெரில. வீடியோஸ்லாம் ரெஃபர் பண்ணி பார்த்தோம், அதே மாதிரி தான் செஞ்சுருந்தோம். பட் சுத்தமாக ஐடியாவே இல்லை ஏன் இப்படி ஆச்சுன்னு. முக்கியமாக இந்த ஆயிலை பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்குது. சமைக்க தெரிஞ்ச யாரும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, சமைக்க தெரியாத நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.